வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் உழைப்பை மற்றவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள், ஆனால் அது உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. சில நாட்களுக்கு முன்பாகவோ சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தெரிய ஆரம்பித்திருக்கும். அதுவரை உங்களுடனே இருந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்வது போல உங்களுடனே இருந்து கொண்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தார்கள். நீங்கள் ஒரு காரியத்திற்காக பகல் இரவு பாராமல் உங்களது முழு திறமையையும் வியர்வைகளையும் கொட்டி உழைத்த ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் இருக்கத்தான் செய்வீர்கள். அந்த வெற்றியின் கனி உங்களுடைய கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்களது மேல் அதிகாரிகளோ அல்லது உங்களுடன் இருந்த தந்திரக்காரர்களோ அதை தட்டி பறித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே அவர்களை நம்ப வைத்திருப்பார்கள். நம்பியதால் மட்டுமே அவர்கள் மீது சந்தேக கண்ணோட்டம் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள எழுந்திருக்காது. அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இது ஏன் ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வெற்றியின் கனி உங்களுடைய கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்களது மேலதிகாரிகள் அல்லது தந்திரக்காரர்கள் செய்த அந்த ஒரு செயலை உங்களால வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் ஆகியும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. உழைப்பு உங்களுடையது, ஆனால் அதற்கான பெயரும் புகழும் லாபமும் மற்றொருவருக்கு கிடைத்த போது உங்களது உழைப்பின் மீதே உங்களுக்கு ஒரு சலிப்பானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதையும் உங்களால இந்த ஒரு காலத்தில் நிச்சயமாக உணர முடியும். மேடையில் மற்றொருவன் கைத்தட்டல் வாங்குவதை கீழே நின்று கண்ணீரோடு பார்த்த தருணங்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உழைத்தது நீங்கள், ஆனால் பெயர் வாங்குவதும் நல்ல ஒரு பாராட்டுக்களை பெறுவதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் வேறு ஒருவனாக இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்ட கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு குறைந்த காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க இருக்கும். சிம்மம் ராசி என்பர்களை வெளி உலகம் உங்களை மதிக்காமல் இருந்தால் அதை தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சொந்த குடும்பத்திலேயே நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போல தோன்றினால் அந்த வலி மிகவும் ஆழமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனையும் உங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாகவே நிச்சயமாக மாறிக்கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் செய்த தியாகங்களை கூட யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றிய தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் நீங்கள் எத்தனையோ தியாகங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய நேரங்கள் அனைத்தையும் விட்டு குடும்பத்திற்காகவும் உங்களுக்கு பிடித்த நபர்களுக்காகவும் நீங்கள் செலவழித்திருப்பீர்கள். அதை ஒருபோதும் யாருமே கவனித்திருக்க மாட்டார்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்க குடும்பத்தில் தங்களுடைய பங்களிப்பு முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பலமுறை பதில் சொல்ல நினைத்தும் குடும்ப அமைதியாக இருந்த ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த மௌனம் உங்களுடைய பலவீனம் மட்டும் கிடையாது, உறவை பாதுகாக்கும் உங்களுடைய முதிர்ச்சியின் அடையாளமாக நிச்சயமாகவே இருக்கலாம். காலம் பல நேரங்களில் அமைதியாக உழைத்தவர்களின் மதிப்பை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்துவிட்டு அவர்களின் வாழ்க்கை இப்பொழுது நன்றாக இருக்கும். ஆனால் காலமும் கிரகநிலைகளும் மாறும் பொழுது அவர்கள் செய்த தவறுகள் அவருக்கே பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் அல்லவா? அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களை பயன்படுத்தி கொண்ட நபர்கள் வாழ்க்கைக்குள்ளையும் வேறு ஒரு நபர்கள் வந்து பயன்படுத்தி அந்த உங்களுடைய வழிகளை அவர்களுக்குள்ளையும் இப்பொழுது புரிய வைப்பார்கள். அதனாலேயே மீண்டும் அவர்கள் தேடி வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு திரும்ப போகுது. நீங்கள் நினைத்ததை விடவே இந்த ஒரு நேரத்தில் நல்லது என்பது நடக்கப் போகிறது. பொறுமையை மட்டும் நீங்கள் இழக்கக்கூடாது. உங்களுடைய கோபத்தை தீண்டக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையை மட்டும் எப்படியாவது கடைபிடித்து வைத்துக் கொண்டாலே அதுவே மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். குறிப்பாக நெருக்கடியான நேரங்களில் இன்று உங்களுடைய பணம் பல பொருட்களில் செலவாக கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது ஏற்படலாம். எனவே பணமானது செலவழிந்தாலும் செலவழித்து போட்டு அதை நம்ம எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதை இப்பொழுது மனதிற்குள் வைத்துக்கொண்டு உறவுகளையும் உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் பாதுகாப்பது இன்னும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இன்று நீங்கள் பட்ஜெட் திட்டங்கள் தீட்டுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இதனாலேயே உங்களுடைய கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்க ஆரம்பிக்கும். வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலைகள் உங்களுடைய டென்ஷனை இப்பொழுது போக்கி மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மூலமும் இப்பொழுது கொஞ்சம் கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படவும் தொடங்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சிம்மம் ராசி என்பர்களே, வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையாகத்தான் இருக்கும். ஒரு நாள் லாபமாக இருந்தது என்றால் அடுத்த நாளும் லாபங்கள் அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம், ஏன் நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். ஒரு நாள் நல்ல வருமானம் இருக்கும், மற்றொரு நாள் எதிர்பார்த்த சவால்கள் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். நம்பியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி கூட போயிருப்பார்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதமாகிக் கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். எதிர்பாராத விதமாக மட்டுமே இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் முயற்சியை விட்டு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு பிடித்த ஒரு செயல்களை செய்து கொண்டிருந்தால் அதனால மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது வளர்ச்சிக்கான சூழல்கள் இப்பொழுது உருவாக தொடங்கும். ஜோதிடத்தில் சூரியனின் ஆதிக்கம் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை குணத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. அந்த நம்பிக்கையுடன் சரியான திட்டமிடல் செய்வதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் ஒரு வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பழைய சிரமங்களை கடந்து புதிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைய போகிறது. அதனையும் நீங்கள் சரியான முறையில் செய்து பாருங்கள். அதனாலேயும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக பிறக்கும். சந்தையில் நிலவி வந்த மந்த நிலைமைகள் மாறி உங்களுடைய கடைக்கோ அல்லது நிறுவனத்திலோ புதிய வாடிக்கையாளர்கள் வருகைகள் இப்பொழுது அலைமோத ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு முறை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு திரும்ப போகுது. நீங்கள் நினைத்ததை விடவே இந்த ஒரு நேரத்தில் நல்லது என்பது நடக்கப் போகிறது. பொறுமையை மட்டும் நீங்கள் இழக்கக்கூடாது. உங்களுடைய கோபத்தை தீண்டக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையை மட்டும் எப்படியாவது கடைபிடித்து வைத்துக் கொண்டாலே அதுவே மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். குறிப்பாக நெருக்கடியான நேரங்களில் இன்று உங்களுடைய பணம் பல பொருட்களில் செலவாக கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது ஏற்படலாம். எனவே பணமானது செலவழிந்தாலும் செலவழித்து போட்டு அதை நம்ம எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதை இப்பொழுது மனதிற்குள் வைத்துக்கொண்டு உறவுகளையும் உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் பாதுகாப்பது இன்னும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இன்று நீங்கள்